எடுப்பவனே இயேசுவே உற்று நோக்கி விடமாக வேற எங்கேயும் உங்க பார்வையை செலுத்தாமல் கண்களை திறந்த இயேசுவை உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் உங்கள் பார்வையை செலுத்தாதீர்கள். அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற நீயும் நானும், என்னை குடும்ப அங்கத்தினர்கள் என்னை புரிந்து கொண்டதில்லை, நண்பர்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று பார்க்கிற சமயத்தில் நண்பர்களும் என்னை புரிந்து கொண்டதில்லை, வேலை செய்கிற இடங்களில் மற்றவர்களாவது என்னை புரிந்து கொள்வார்கள் என்று பார்க்கிற சமயத்தில் அங்கேயும் இல்லை. செல்கின்ற இடம் எல்லாம் மற்றவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் தங்கள் சுயநலத்துக்காகவே என்னை பலியாடாக மாற்றுகிறார்கள், தங்களுக்காகவே என்னை உபயோகித்துக் கொள்கிறார்கள். நானும் ஏமாந்து போய்விடுகின்றேன். அன்பு வேண்டுமே என்பதற்காக பல காரியங்கள் நான் செய்து பார்த்தேன். பல நிபுணர்களும் பல நபரை தேடி போனேன். ஆனால் என் பலவீனங்களை எல்லாம் கண்ட அவர்கள், என் பலவீனங்களை எல்லாம் அறிந்த அவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு போய்விட்டார்கள். இயேசுவே, சோர்ந்து போய்விட்டேன், வீழ்ந்து போய்விட்டேன். மத்தேயுவை தேடி வந்தது போலவே இன்று நீ என்னை தேடி வர வேண்டும். ஆண்டவரே, என்னை தேடி வர வேண்டும். அன்புக்காக ஏங்குகின்றார், அங்கும் இங்கும் ஓடுகின்றார். அன்புக்காக ஏங்குகின்றார், அங்கும் இங்கும் ஓடுகின்றார். அன்பின் இருவன் நான் தானே, ஓடிவா என் மகனே. அன்பின் இறைவன் நான் தானே, ஓடிவா என் மகனே. தாகம் எடுப்பவனே, வருவாய் என்னிடம், உன் தாகத்தை தனித்திடவே வருவாய் என்னிடம். தாகம் எடுப்பவனே, கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இயேசுவை உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் உங்கள் பார்வையை திருப்பாதீர்கள். யாரையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். இயேசுவை மட்டுமே நீங்கள் உற்று நோக்கி கொண்டிருங்கள். வேற எங்கேயும் கண்களை சிதறி விடாதீர்கள், கண்களை மூடாதீர்கள். தெய்வமே, வாழ்வை இழந்து விட்டேன். நீ எனக்கு தந்த இந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். ஆனால் நான் நன்ற முறையில் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக பல காரியங்கள் நான் செய்து பார்க்கின்றேன். படிப்பு இருக்கின்றது, பணம் இருக்கின்றது, வசதி இருக்கின்றது, சௌகரியங்கள் இருக்கின்றன, நண்பர்கள் இருக்கின்றார்கள், மனிதர்கள் இருக்கின்றார்கள். பல காரியங்கள் இருந்த போதிலும், எல்லா வசதிகள் இருந்த போதிலும் நான் எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை. வேதனைகளும் அவமானங்களும் கண்ணீரிலும் காயங்களும் மட்டுமே இருக்கின்றது. நான் தனிப்பட்ட முறையில் அழுத நிமிடங்கள் நீ மட்டுமே கண்டிருக்கின்றேன். உள்ளுக்குள்ளே நான் அழுத நிமிடங்கள் நீ மட்டுமே அறிந்திருக்கின்றேன். அறிந்த தெய்வமே, கண்ட தெய்வமே, இதா ஓடி வந்து நான் நிற்கின்றேன். என் மேல் இரக்கம் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் வையும். வாழ்வை இழந்து தேடுகின்றார், அலைந்து அலைந்து நோயுற்றார். வாழ்வை இழந்து தேடுகின்றார், அலைந்து அலைந்து நோயுற்றார். நிலையான வாழ்வு நான் தானே, ஓடிவா என் மகனே. நிலையான வாழ்வு நான் தானே, ஓடிவா
தாகம் எடுப்பவனே வருவாய் என்னிடம் உன் தாகத்தை தணித்திடவே வருவாய் என்னிடம் தாகம் எடுப்பவனே வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் காரியங்கள் நாம் செய்து கொள்கின்றோம். என்ன செய்தால் அமைதி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு அதை செய்ய நாம் முயற்சி எடுக்கின்றோம். அமைதி வேண்டும், தனிப்பட்ட முறையில் அமைதி வேண்டும் என்பதற்காக பல தீய பழக்கங்களுக்கு அறியாமலேயே அடிமையாகி விடுகின்றோம். பலரும் தீய பழக்கத்திற்கு நம்மை அடிமைப்படுத்துகிறார்கள். அமைதிக்காக பல காரியங்கள் நான் செய்த போதிலும் எந்த ஒரு அமைதியும் வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, குடும்பத்திலும் சரி அங்கு கிடைப்பதில்லை. ஏமாற்றங்களிலும் காயங்களும் மட்டுமே தான் இருக்கின்றன. தெய்வமே, இதோ நான் நோயோடு இருக்கின்றேன், நோயாளியாக நான் உன்னை தேடி வருகின்றேன். மருத்துவராக நீ இருக்கின்றீரே, இது உன்னால் மட்டுமே தான் என்னை குணப்படுத்த முடியும். ஓடி வருகிறேன் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே, என்னை குணப்படுத்தும். அமைதிக்காக அலைகின்றாய், பலதும் செய்து பார்க்கின்றாய். அமைதிக்காக அலைகின்றாய், பலதும் செய்து பார்க்கின்றாய். அமைதியின் தெய்வம் நான் தானே, ஓடிவா என் மகனே. அமைதியின் தெய்வம் நான் தானே, ஓடிவா என் மகனே. தாகம் எடுப்பவனே வருவாய் என்னிடம் உன் தாகத்தை தணித்திடவே வருவாய் என்னிடம். தாகம் எடுப்பவனே நாம் அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஒன்று கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27, 8, 9, 30. எவராவது தகுதியற்ற நிலையில் அந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்திலிருந்து பருகினால் அவர் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார்கள். யாராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது கிண்ணத்திலிருந்து பருகினால் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக அவர்கள் குற்றம் புரிகிறார்கள். அடுத்த வார்த்தை, எனவே ஒவ்வொருவரும் தம்மை சோதித்தறிந்த பிறகு இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருக வேண்டும். அடுத்தது, எனவே ஆண்டவருடைய உணல் என உணராமல் உண்டு பருகுபவர்கள் தம்மீதே தண்டனை தீர்ப்பை வரவைத்துக் கொள்கிறார்கள். அடுத்தது, இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றராயும் உடல் நலமற்றராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் போயினர். அப்போ 3 நிலைகள் நாம் பார்க்கின்றோம். பலவீனத்தோடு ஆய்விடுகிறார்கள், நோயாளியாக மாறிவிடுகிறார்கள், 3வது இறந்தும் போய்விடுகிறார்கள். என்ன காரணங்கள்? தகுதியற்ற நிலையில் பங்கெடுப்பது.
அப்படி என்றால் இதோ தெய்வம் மத்தேயுவை தேடி வந்து வா என் பின்னால் என்று கண்டு அவனை வா என் பின்னால் என்று சொன்ன பொழுது மத்தேயு எழுந்து போன காரணத்தினால் அவனுக்கு அங்கு விடுதலை கிடைக்கிறது. அவன் அதுக்கேற்றபடி இயேசு பின்னால் போடுகிறார்கள். அதே தெய்வம் மத்தேயு எப்படி எந்த நிலையில் இருந்தாரோ அதே போல் நானும் குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேற சில இடங்களிலும் சரி தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன். ஓரத்தில் நான் தள்ளப்பட்டு இருக்கின்றேன். விளிம்பு நிலைக்கு நான் போயிருக்கின்றேன். அப்படி இருக்கிற என்னை தெய்வம் தேடி வருகின்றார். திருப்பலி வழியாக தெய்வம் தேடி வருகின்றார். வழிபாடுகள் வழியாக தெய்வம் தேடி வருகின்றார். அன்றாட நிகழ்வுகள் வழியாக தெய்வம் தேடி வருகின்றார். குடும்பத்தில் நான் செய்கிற ஜெபமாலை வழியாக தெய்வம் தேடி வருகின்றார். அருட்சாதனங்கள் வழியாக தெய்வம் தேடி வருகின்றார். இறை வார்த்தை வழியாக தெய்வம் தேடி வருகிறார். அப்படி என்னை இறைவன் தேடி வருகிற சமயத்தில் அந்த தேடி வர தெய்வத்தை எந்த நிலையில் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எப்படி நான் அங்கீகரித்துக் கொள்கின்றேன், வந்திருப்பவர் தெய்வம் தானே என்ற உணர்வோடு நான் செயல்படுகிறேனா அல்லது ஏனோ தானோ என்ற கடமைக்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்பதான் கேள்விக்குறி. தெய்வம் தான் என்னை தேடி வருகிறார் என்றால் இதோ அதுக்கேற்றபடி நான் போயிருக்க வேண்டும். மத்தேயு தெய்வம் யார் என்று அறிந்த காரணத்தினால், ஆண்டவரே நான் நோயோடு இருக்கின்றேன், நீ மருத்துவர், உன்னால் மட்டுமே நான் குணப்படுத்த முடியும் அறிந்த காரணத்தினால் மத்தேயு இயேசுவின் பின்னால் போய்விட்டார். எனக்கு இன்னும் அந்த உணர்வு வரவில்லை. தெய்வம் என்னை குணப்படுத்துவார் என்ற அறிவு தான் உண்டு ஒழிய அந்த உணர்வு எனக்கு வரவில்லை. தெய்வம் யார் என்ற அறிவு எனக்கு உண்டு. தெய்வம் யார் என்ன செய்வார் என்ற அறிவு உண்டு. அவர் அற்புதமடையான் செய்வார் என்று தெரியும். அவரால் ஆகார காரியம் எதுவில்லை என்றெல்லாம் தெரியும். தெரிந்த நான் அந்த உணர்வு நிலைக்கு இன்னும் நான் வந்ததில்லை. அறிவு தளத்தில் மட்டுமே வைத்துக் கொண்டு இருக்கிறேன் ஒழிய உணர்வு தளத்தில் நான் வந்ததில்லை. எப்போ நான் உணர்வு தளத்துக்கு நான் வருகின்றோ வந்த உடனே இதா பலிப்படுத்துகிற இயேசுவை என்றால் அங்கு சொந்தமாக்க முடியும். குற்ற உணர்வு என்னை விட்டு நீங்கி போகும். தகுதியற்ற நிலையில் இருக்கிற நான் தகுதியுள்ள நிலைக்கு இதில் வந்து நிற்பேன். அது திருப்பலியாக இருக்கட்டும், பாவ சங்கீதமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நான் செய்கிற ஜெபமாலையாக இருக்கட்டும், பைபிள் படிப்பதாக இருக்கட்டும், ஆலய வழிபாடாக இருக்கட்டும், என் பங்கு தலங்களில் நான் காண்கின்ற திருப்பலியாக இருக்கட்டும், பங்கெடுக்கிற எல்லா நிலையிலும் சரி தகுதியோடு நான் செயல்படுவேன். என்ன தகுதி? என் தெய்வம் இங்கு இருக்கின்றார். அப்பத்தின் வடிவில் இறைமக்கள் சமூகத்தில் இந்த அருட்சாதனத்தில் தெய்வம் இருக்கின்ற உணர்வு வந்தவுடனே அந்த உணர்வுக்கு ஏற்றபடியே நான் அங்கு செயல்பட ஆரம்பிப்பேன். என் சிந்தனையும் என் செயல்பாடும் என் பேச்சும் அதுக்கேற்றபடி அங்கு மாறும். மாறாக அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால் தகுதியை இழந்து விடுகின்றேன். முதலில் வந்த வார்த்தை என்பது என்ன? நான் பலவீனமாக போய்விடுகின்றேன். இன்று நம்முடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையில் பலவீனத்தோடு இருக்கின்றார்கள். என்னோட பிள்ளைகள் யாரை வேணால் நம்ம காதலிக்கலாம், எப்படி வேணால் வாழலாம் என்ற எண்ணெயில் போய்விடுகிறார்கள். குழந்தை பருவம் வரைக்கும் நல்ல நிலையில் இருப்பார்கள். வாலிப பருவம் வந்தவுடனே நண்பர்களும் கிடைத்தவுடனே எந்த தெய்வத்தை வழங்கினார்களோ, எந்த ஜெபமாலை கையில் பிடித்தார்களோ அதே தெய்வத்தை பார்த்து கொண்டு சிலை வழிபாடு என்று அந்த ஜெபமாலை ஜெபிப்பது சிலை வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு அவர் போய்விடுகிறார்கள். என்ன காரணங்கள்? அறிவு உண்டு, உணர்வு என்பது இல்லை. தெய்வத்தை உணர்ந்ததில்லை, அனுபவித்ததில்லை. மேல் தளத்தோடு இருக்கிறார்கள். கேட்டால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்வார்கள். அதன் வார்த்தை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம், எல்லாம் தெரியும் என்று எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கின்றவன் அறிய வேண்டிய முறையில் எதையும் அவன் அறிந்ததில்லை. அறிய வேண்டிய முறையில் எதையும் அவன் அறிந்ததில்லை. எல்லாம் தெரியும் என்று சொல்கின்றவனுக்கு அங்கு ஒன்றும் தெரியாது. மக்களே, நெய்யும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று பாருங்கள். பலவீனத்தோடு இன்று நீ நானும் இருக்க காரணம் என்னவென்றால், இன்று என் வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கடிகள் வருகின்றன, கஷ்டங்கள் வருகின்றன. நாம் அடிக்கடி பயன்படுற வார்த்தைகள் துன்பம் என் வாழ்க்கையில் தெய்வம் தந்தார், எனக்கு தந்தார், இதெல்லாம் உண்டு, தந்தார். இவனுக்கு ஒரு வேலை இல்லை, துன்பத்தை தந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறோம். சாதாரணமாக பயன்படுத்துகிற வார்த்தைகளை பாருங்கள். நோய்கள், வேதனைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் நமக்கு வந்து என்றால் தெய்வம் எனக்கு தந்து விட்டார், என்னை பரிசோதிப்பதற்காக தெய்வம் என்னை தந்து விட்டார். உன்னை பரிசோதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமில்லை. நம்முடைய மனநிலையை நான் எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் அப்படியே நாம் மாற்றி சிந்தித்துக் கொண்டோம் என்றால் தெய்வம் அல்ல இதற்கெல்லாம் காரணங்கள். என்ன வந்தாலும் சரி, என்னுடைய பாவத்துடைய விளைவுதான் இந்த வேதனை. அந்த வேதனையில் தெய்வம் பங்கு பெறுகின்றார். அந்த பாவத்தினுடைய விளைவை அவர் அனுபவித்துக் கொண்டு அந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை தருகின்றார். அன்பு செய்கிற தெய்வம் தான் என் தெய்வமே ஒழிய சபிக்கிற தெய்வமோ துன்பங்களை தருகிற தெய்வம் அல்ல என்னுடைய தெய்வம். இந்த உணர்வு உனக்கும் எனக்கு வர வேண்டும். அந்த உணர்வு வருவதில்லை. மாறாக நம்ம பயன்படுத்த வார்த்தைகள், அன்றாட வார்த்தைகள், சாதாரண வார்த்தைகள். கடவுள் எனக்கு துன்பம் தந்தார், நான் தாங்கிக் கொள்வேன். கடவுள் என்னை வேதனைப்படுத்தி விட்டார், நான் தாங்கிக் கொள்வேன் என்று உனக்கு வேதனை தந்து துன்பம் தந்து என்ன பிரயோஜனம்? ஏதாவது பிரயோஜனம் உண்டா?
துன்பம் தருகிற தெய்வம் அல்ல என் தெய்வம், துன்பத்தை எடுக்கிற தெய்வம் தான் என் தெய்வம். அன்பு செய்கிற மட்டும்தான் தெரியும், மன்னிக்க மட்டும்தான் தெரியும், இறக்க மட்டுமே காட்டுகிற தெய்வம். இன்று நீ நானும் பலவீனத்தோடு இருக்கிற காரணம் இதோ நம்மிடத்தில் அறிவு என்பது இல்லை, இறைவன் யார் என்பது அறிந்ததில்லை, பலவீனத்தோடு இருப்பது. இரண்டாவது, நோயாளியாக மாறுவது. தகுதியற்ற நிலையில் நான் போய்விடுகின்றேன், நோயாளியாக நான் மாறிவிடுகின்றேன். எப்படி நான் நோயாளியாக நான் மாறுவேன்? எந்த விதத்தில் நோயாளியாக நான் மாறுகின்றேன்? மனநோய். மனநோய் என்பது பைத்தியம் என்பது அல்ல, விசுவாசமற்ற நிலையில் வாழ்கின்ற ஒரு நோய். அம்மா படுகிற வேதனைகளை பிள்ளைகள் அறிந்ததில்லை, அப்பா கண்ணீர் சிந்தியதை பிள்ளைகள் கண்டதில்லை, கணவன் கண்ணீர் சிந்துவதை மனைவி கண்டதில்லை, மனைவி நன்றாக அமைதியாக உறங்கியதை கணவன் கண்டதில்லை. மற்றவருடைய உணர்வுகளை நீ காணாத பொழுது நீ ஒரு மனநோயாளியாக நீ மாறிவிடுகின்றாய். மற்றவருடைய வேதனைகளை நீ புரிந்து கொள்ளாமல் நீ வாழ்கிற சமயத்தில் நீ மனநோயாளியாக நீ மாறிவிடுகின்றாய். மக்களே, நீயும் நானும் மற்றவருடைய உணர்வுகளை எப்போ புரிந்து கொள்ளாமல் வாழ்கின்றமோ அப்போவே நீயும் நானும் நோயாளிகள். நீ நான் நோயாளிகள். அடுத்தது மூன்றாவது நிலையில் வருகிறது. என்ன வருகிறது? இதோ அவர்கள் இறந்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிணத்துக்கு சமம். நமக்கு எல்லாருக்கும் தெரியவில்லை, எடுக்க தேவையில்லை. வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் என்னவென்று, உன் செயல்களை நான் அறிவேன், நீ எப்படி இருக்கின்றாய்? பெயர் அளவில்தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். உண்மையிலே நீ இறந்து விட்டாய். என்ன காரணங்கள்? உணர்வற்ற நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். படிங்கள், நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை. எங்கன வாசிக்கிறோம்? வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. எனக்கு செல்வம் உண்டு, வல்லமை உண்டு, ஒரு குறை இல்லை என நீத்தான் சொல்லிக் கொண்ட ஒழிய தெய்வம் சொல்லவில்லை. எனக்கு செல்வம் உண்டு, வல்லமை உண்டு, ஒரு குறை இல்லை. மத்தேயு சொன்ன வார்த்தை, எனக்கு செல்வம் உண்டு, குறை உண்டு, ஒரு குறைமில்லை, நன்றாகத்தான் இருக்கின்றேன். ஆனால் நன்றாக இருந்த போதிலும் உள்ளுக்குள்ள நான் படுற வேதனை, தெய்வம் கண்டார் என்ற வேதனையை என்னவென்று, நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. வெளி தோற்றத்தில் நன்றாக இருக்கின்றேன், இதோ நான் ஒரு வரித்தண்டு பாபனாக இருக்கின்றேன், தலைவனாக இருக்கின்றேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பணம், வசதி எல்லாம் உண்டு, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் உள்ளுக்குள்ள தெய்வம் சொல்ல வார்த்தை, நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிற என்பது உனக்கு தெரியவில்லை. இழிந்த என்றால் கேவலமான ஒரு வாழ்க்கை நீ வாழ்கின்றாய். இறங்கத்தக்க என்றால் ஐயோ பாவம் என்ற நிலைக்கு நீ போய்விடுகின்றாய். வரி என்றால் ஏழ்மைக்கு நீ இருக்கின்றாய், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயே. ஆடையற்ற நிலை இருக்கிற என்றால் நிர்வாணத்தோடு நீ இருக்கின்றாய், தெய்வ கிருபைகளை இழந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். பார்வையற்ற நிலையில் இருக்கிற என்றால் நன்மை தீமை அறியாமல் வாழ்ந்து கொண்ட ஒரு மகனாக மகளாக இருக்கின்றாய். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்று கூட தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு செல்வம் உண்டு, ஒரு குறையும் இல்லை என்ன நீத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றாய், தெய்வம் சொல்லவில்லை. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் சொன்ன வார்த்தை, இதா மருந்து நீ பெற வேண்டும். செல்வம் பெறும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும், நீ பார்வை பெறும் பொருட்டு உன் கண்கள் தடுப்புள்ள மருந்தையும் என்னிடமிருந்து நீ விலைக்கு வாங்கிக்கொள். அந்த விலை தான் விலை மதிப்பில்லாத நேரம். எப்போ உன் நேரத்திற்கு நீ தெய்வத்தை கொடுக்கின்றாயோ, உன் குடும்பத்தில் ஜெபமாலை, குடும்ப ஜெபமாலை செய்வதற்கு நேரத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டும். 24 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் நேரத்தை நான் செலவிடவில்லை என்றால் என்ன கத்தோலிக்க குடும்பமாக நாம் மாறுகின்றோம்? இங்க 1 மணி நேரம் தெய்வம் எதிர்பார்க்கின்றார். வேலை செய்கிற இடங்களில் ஒரு அரை மணி நேரம் முன்னால் ஜெபிக்க முடியாதா? குடும்பத்தில் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்க முடியாதா? தனிப்பட்டவர்கள் அமர ஜெபிக்க முடியாதா? சமூகத்தில் தான் ஜெபிக்க வேண்டும் இல்லை, தனிமையில் நீ போய் ஜெபிக்கலாம், பஸ்ஸில் இருக்கும்போது நீ பயணம் செய்வது ஜெபிக்கலாம், எப்படி வேணும் நீ ஜெபிக்கலாம். உன்னுடைய வேண்டிய விதத்தில் அன்பை நீ வெளிப்படுத்தலாம். ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் நேரத்தை நான் செலவிடுகின்றேனா? இல்லையே. உணர்வு என்பது இல்லை. தகுதியற்ற நிலை இந்த காரணத்தினால் நோயாளியாக நான் மாறிவிட்டேன், பலவீனமாக மாறிவிட்டேன், உயர்ந்த நிலையில் நான் போய்விட்டேன். தெய்வம் சொல்ற வார்த்தை, என்னை கண்ட தெய்வம், அறிந்த தெய்வம், என் நிலையை புரிந்த தெய்வம் என்னை விடுதலை தர அவர் பார்த்தார். மகனே, நோய் அற்றவனுக்கல்ல, நோய் உள்ளவனுக்குத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன். நேர்மையாளனை தேடி வரவில்லை, நீ இப்படி ஏடாகூடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்ப்பார், உன்னை தேடித்தான் நான் வந்திருக்கின்றேன். மருத்துவர் நோயாளியை தேடி வருகின்றார். இந்த மருத்துவர் இந்த நோயாளியை தேடி வருகிறார் என்றால் இந்த நோய்களை தருவதற்காக அல்ல, மாறாக இந்த நோயிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக. அப்படி என்றால்
பங்கெடுக்கின்ற ஓரோ வழிபாடிலும், ஜெபிக்கின்ற ஓரோ குடும்ப ஜெபத்திலும் அன்பார்ந்த மக்களே, உனக்கும் எனக்கும் விடுதலையும் சௌக்கியங்களும் நிச்சயம் அங்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லித்தரது சேர்ந்து என்னோடு சேர்ந்து உரத்த குரலில், இயேசுவே நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஒரு நிமிஷம் உங்கள் இரு கரங்களையும் பலிபீடத்துக்கு நேராக நீட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். பலிபீடத்துக்கு நேராக இப்படி நீட்டி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிய வண்ணமாக உங்கள் மனதில் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். இது இந்த பலிபீடத்தில் ஆண்டவர் அனைத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய தேவைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் என் குடும்பத்தையும் என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர்களையும் எல்லாவற்றையும் நான் விட்டு தருகின்றேன். ஏற்றுக்கொள்ளும் சில மௌனமாக ஒப்பு கொடுத்து சொல்லி திரு ஜெபத்தை உரத்த குரலில், ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவர் இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இரு கரங்களும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு தொடக்க ஜெபத்தை நாம் ஜெபிப்போம். இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். ஆமென். கரம் உயர்த்தி நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். கரங்களை கூப்பி பிடித்துக் கொண்டு கண்களை மூடிய வண்ணமாக, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கரங்களை லேசாக உயர்த்தி பிடித்துக் கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டுக் கொள்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரின் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்கா திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் நிலையிலேயே நீயும் நானும் ஒரு நோயாளி என்ற ஒரு மனநிலைக்கு கடந்து வருவோம். அங்கீகரித்துக் கொள்வோம். ஆம் ஆண்டவரே, நான் நோயோடு தான் இருக்கின்றேன். பல காயத்தோடு நான் இருக்கின்றேன். பல வேதனைகளோடு இருக்கின்றேன். அவமானம் நிறைந்த உள்ளத்தோடு தான் நான் நிறைந்திருக்கின்றேன். நான் நோயாளி. எனக்கு விடுதலை வேண்டும். எனக்கு சௌக்கியம் வேண்டும். இதோ நான் என்னெல்லாம் நோயோடு இருக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்திருக்கின்றே என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய கண்களை ஒரு நிமிஷம் மூடிய வண்ணமாக
என்னெல்லாம் வியாதியோடு நீ இருக்கின்றாய், உடல் ரீதியாக மன ரீதியாக மனதில் கொண்டு வார்கள். எந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், கோபங்கள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், இச்சை உணர்வுகள், எந்தெந்த தீமைகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்பதை மனதில் கொண்டு வா. எதிர்ந்தெல்லாம் விடுதலை பெறுவதை நீ ஆசைப்படுகிறது எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. நீ வாழ்கின்ற சூழல், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், காயப்படுத்தியவர்கள் அத்தனை பேரும், நீ வாழ்கின்ற மனநிலைகள் அத்தனை பேரும், உன்னுடைய சூழல்கள், குடும்ப நிலைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வார்கள். இறைவன் சொல் இதை நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1:9 பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோமானால் தெய்வம் நம் குற்றங்கள் அனைத்திலிருந்து நம்மை விடுவிப்பார். மங்கள வார்த்தை ஜெபத்திலும் நாம் ஜெபிக்கின்றோம். அங்கே 2வது புனித மரியே இறைவனின் தாயே, பாவியாகிய எனக்காக, அப்படின்னால் பாவத்தை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். வரி தண்டுபவன் பரிசெயர் முன்னால் நின்று கொண்டு தான் செய்கிற பாவத்தை செய்களெல்லாம் நியாயப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் வரி தண்டுபவனோ வெளியே நின்று கொண்டு மாறில் அடித்து கொண்டு தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டிருந்தான். ஆம் ஆண்டவரே, நான் பாவி, நான் திருடன் தான், நான் கொள்ளை அடிக்கின்றவன், நான் விபச்சாரம் செய்கின்றவன், பல பாவத்துக்கு அடிமையானவன் என்பதை அவன் ஒப்புக்கொண்டவனுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. நியாயரீதியவனுடைய மன்றாட்டு கேட்கப்படவில்லை. நீயும் நானும் ஒப்புக்கொள்வோம், ஆண்டவரே நான் பாவி, நான் ஒரு நோயோடு இருக்கின்றேன், நோயோடு இருக்கின்றேன், விசுவாச பலமிடத்தோடு இருக்கின்றேன், எனக்கு நீ மட்டும்தான் ஆண்டவரே இருக்கின்றேன். இரு கரங்களும் உயர்த்தி பண்ணமாக என்னோடு சேர்ந்து இவராக உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 இயேசுவே, இயேசுவே, இயேசுவே என்மேல் இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே என்னுடைய மனவேதனைகளிலிருந்து, மன உளைச்சல்களிலிருந்து, மன புண்களிலிருந்து, மன காயங்களிலிருந்து இப்பொழுது விடுதலையை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கரங்களை விரித்து சொல்லுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆசைப்படுகிறீர்களோ அதை மனதில் கொண்டு வந்து கரங்களை விரித்து உரத்த குரல் ஜெபியுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 யூட்டிரஸ் நோயிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 5 வருடங்களாக இரத்த போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபரை, ஒரு சகோதரியை தெய்வம் தொட்டு குணப்படுத்தி கொண்டு வருகின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லித்தர ஜெபத்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே விடுதலை தருகின்றவரே, விடுதலை தருகின்றவரே, கண்ணீரை காண்கின்றவரே, காண்கின்ற தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். 2வது நிலையில், இதோ நான் இந்த ஒரு நோய்க்கு மிகவும் பாதிக்கப்பட்ட நபராக இருக்கின்றேன்.
முதல் நிலையில் நான் ஒரு நோயாளி என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். ரெண்டாவது நிலையில் இது நான் இந்த ஒரு நோய், எனக்கு இந்த நோய்க்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன். உடல் ரீதியாக நீ என்ன நோயோடு இருக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு வா. முதலில் உங்கள் உடலில் உள்ள வருத்தங்களை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் சிரசு முதல் பாதம் வரை உள்ள உடலில் உள்ள வேதனைகள், காய்கள் அதெல்லாம் மனதில் கொண்டு வா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து அதெல்லாம் மனதில் கொண்டு வா. ரெண்டாவது, உன்னுடைய ஆன்மீக தளத்தில் உன் நம்பிக்கை இல்லாமல் இருக்க காரணம் என்பது என்ன? ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய்? விரக்தி என நிலைக்கு வர காரணம் என்ன? எதிர்பார்த்தது கிடைக்காது போய்விட்டது. அப்படி என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தோம்? எதிர்பார்த்தது என்னுடைய சுயநலத்தை மையப்படுத்தியா அல்லது தெய்வத்துடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியா? எந்த எதிர்பார்ப்பு நான் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றேன்? அதை மனதில் கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நான் எதிர்பார்த்தது என்னை மட்டுமே மையப்படுத்தி இருந்தது. அது மற்றவர்களுக்கு நன்மை தரும் என்ற எண்ணத்தில் கொண்டதல்ல, என்னை மட்டுமே மையப்படுத்தியிருந்தது என்றால் அந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஏமாற்றம் தந்தது. அது எனக்கு நன்மைக்காகவே. நன்றி சொல். ஒருவேளை உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நான் போய்விட்டேன் என்றால், உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நான் செயல்பட்டு விட்டேன் என்றால், அதோடைய விளைவு பல காயங்கள் வந்தது என்றால், மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். நீ காயத்துக்கு மருந்து தருகின்றவர். உன்னால் மட்டுமே தான் என் காயங்களுக்கு மருந்து தர முடியும். என்னுடைய நம்பிக்கையற்ற நிலையை நான் கொண்டு வருகின்றேன். என்னுடைய விரக்தியான சூழல் நிலையை கொண்டு வருகின்றேன். என் பலவீனத்தை மனதில் கொண்டு வருகின்றேன். தெய்வமே, என் மேல் இரக்கம் வையும். காண்கின்ற தெய்வமே, நான் எழுவதும் நடப்படும் அனைத்தையும் அறிந்து பவரே, எனக்கு விடுதலையை தாரும். சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, 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 காண்கின்ற தெய்வமே, எல்ரோயா இருக்கிற தெய்வமே, என் மேல் இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடு. உங்கள் இரு கரங்களின் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். லேசாக உங்கள் நெஞ்சை அழுத்தி பிடிங்கள். உங்களுடைய இதய துடிப்பை உணரும் வண்ணமாக, அந்த இதய துடிப்பை உணரும் வண்ணமாக இதோ உங்களுடைய இதய கரங்களை லேசாக அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சமயத்தில் அப்படி அழுத்தி பிடிக்கின்ற பொழுது உன்னுடைய உடல் ரீதியாக இருக்கின்ற வருத்தங்களை மனதில் கொண்டு வா. எதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஆசைப்படுகின்றாயோ அதை மனதில் கொண்டு வா. அந்த இதய துடிப்புக்கு ஏற்றபடியே இதோ இந்த ஜெபத்தை நாம் சொல்லி விடுதலையும் சௌக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, நெஞ்சில் சளி நிறைந்திருக்கின்றது. தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த நபரை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, கை குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் தவித்திருக்கின்ற ஒரு தாயானவள், தெய்வம் அவளுக்கு அந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வண்ணமாக அந்த நபரை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, மரணத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற 2 பேரை தெய்வம் இதோ அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்றார், தைரியப்படுத்துகின்றார். இதோ அவர்கள் என்னுடன் தான் இருக்கிறார் என்ற உறுதியும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு,
கால் பாதத்தில் நல்ல வேதனை உண்டு, எருவு உண்டு. இப்ப அந்த வேதனையும் அந்த எருவும் இல்லை. தெய்வம் சௌக்கியம் கொடுத்து அதை ஆசீர்வதித்திருக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஹalleluya 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 இயேசுவே 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 இரக்கமுள்ள தெய்வமே இரக்கமுள்ள தெய்வமே உம்முடைய தெய்வீக இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்து கொண்டிருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம். ஹalleluya 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 ஹalleluya. மூன்றாவது நிலையானது மருத்துவர். இதோ இந்த நோய்க்கு இந்த மருத்துவர் தான் சரிப்பட்டு வருவார். இவரால் மட்டுமே தான் குணம் தர முடியும். அந்த மருத்துவர் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து. தெய்வமே, இதா உன்னால் மட்டுமே தான் என்னுடைய வேதனையிலிருந்து, காயத்திலிருந்து, நோய்களிலிருந்து குணம் தர முடியும் என்பதை நான் ஒப்புக்கொள்கின்றேன். இதா உன்னை தேடி நான் வருகின்றேன். வாருங்கள் என் பின்னால் என்று நீ தாமை அழைத்திருக்கின்றேன். இதோ நானும் வந்திருக்கின்றேன். கென்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, கென்மேல் இரக்கம் கொள்ளும். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை மனதில் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு எப்பேற்பட்ட இயேசுவை மனதில் கொண்டு வர முடியுமோ அந்த இயேசுவை மனதில் கொண்டு வாருங்கள். நற்கருணை இயேசுவா, அல்லது சிலுவையில் இருக்கின்ற இயேசுவையா, அல்லது நல்ல ஆயனாக இருக்க இயேசுவையா, அல்லது இயேசுடைய முகம், எப்படி இருந்தாலும் சரி உங்களால் எப்படி மனதில் கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வாருங்கள். இல்லை, என்னால் மனதில் எது கொண்டு வர முடியவில்லை என்றால் கண்களை திறந்து நற்கருணாதரை உற்று நோக்குங்கள். இதோ மருத்துவராக இருக்கிற தெய்வம் நம் மத்தியில் இருக்கின்றார். துணை வேண்டி மன்றாடுகிறவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற தெய்வம் நம் அருகில். மக்களே, நான் எங்கோ வாழ்கின்ற தெய்வம் அல்ல, உங்கள் மத்தியிலே இருக்கின்ற தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நம் மத்தியில் தன்னுடைய உறைவிடத்தை நிரூபித்திருக்கின்றவர். அந்த இயேசுவிடத்தில் இவ்வாறாக நாம் ஜெபிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே இயேசுவே மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவராக இருப்பவரே, நான் உம்மை அன்பு செய்கின்றேன், ஆராதிக்கின்றேன், துதிக்கின்றேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை விரித்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 காதில் நல்ல வேதனை உண்டு, காது வேதனை உண்டு. இப்ப அந்த வேதனை தெய்வம் விடுதலை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ரெண்டு பேருக்கு தெய்வம் தர்ஷன வரத்தை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அவர்கள் காண்கின்றார்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 4 பேருடைய திருமண தடையை தெய்வம் எடுத்து மாற்றிக்கொண்டு இருக்கின்றார். அதில் 2 பேர் இங்கு இருக்கின்றார்கள். 2 பேருடைய பெற்றோர்கள் இங்கு வேண்டுகிறார்கள். தெய்வம் 4 பேருடைய திருமண தடையை எடுத்து மாற்றிக்கொண்டு ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
Praise the Lord. Hallelujah. 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 எழுந்து நிற்போம். மருத்துவர் சொல்வதை கேட்டால் மட்டும்தான் இது நமக்கு என்ன வியாதி இருக்கென்றும் அந்த வியாதியிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற வேண்டும் என்பது நமக்கு அங்கு தெரியும். அப்படி என்றால் இறை வார்த்தையை படிக்கின்ற மகனாக மகளாக மட்டும் இல்லாமல் அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கிற நபராக நாம் மாற வேண்டும். கையில் தினந்தோறும் பைபிள் எடுத்துக்கொண்டு நாம் படிக்க வேண்டும். மொபைல் ஃபோனில் பார்ப்பது மட்டுமல்ல, மாறாக பைபிள் எடுத்து படிக்க வேண்டும். அதற்கான நேரத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும், நேரத்தை ஒதுக்க வேண்டும். அதற்கான நொண்டி சாக்குகள் சொல்லாமல் நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இறை வார்த்தை எடுப்பதற்கு சோம்பேறித்தனமாக இருந்த நிமிடங்களை மனதில் கொண்டு வாருங்கள். இறை வார்த்தை படிக்கக்கூடாது என்பது எண்ணம் அல்ல, இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம். அந்த சோம்பல் தனம் ஆனது என்னை தெய்வ சன்னதியிலிருந்து பிரித்து விடுகிறது. தெய்வத்தில் உள்ள அறிவை இல்லாமலே அது செய்து விடுகிறது. தெய்வமே, என்னை மன்னித்து விட ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய வாழ்வுதரும் வார்த்தையை படிப்பதற்கான சக்தியை எனக்கு தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நற்கருணைநாதர் போகிற சமயத்தில் மக்களே, அவர் எந்த திசையில் போகிறாரோ அந்த திசையில் நீங்கள் உங்கள் பார்வை திருப்பிக் கொள்ளுங்கள். அவர் அங்கே பின்னாடி போன நீங்கள் என்ன எங்களை பார்க்க வேண்டாம், மாறாக உங்கள் பார்வை அப்படியே திரும்பி நற்கருணைநாதரை பார்க்க வேண்டாமாக நீங்கள் பாருங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். வெளிநாடு போவதற்கான விசா தடையை தெய்வம் எடுத்து மாற்றுகின்றார். வேதனை நிறைந்த சொத்து பிரச்சனை குடும்பத்தில் உண்டு. இதோ அது இப்போ முடிவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய். ஷோல்டர் வேதனையில் இருந்து தெய்வம் 5 பேருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட பலரையும் தெய்வம் கண்ணீரினால் அபிஷேகம் கொடுக்கின்றார். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் கால் தள்ளாடி கொண்டிருக்கும். அந்த தள்ளாடும் நிலையில் இருந்து தெய்வம் விடுதலை கொடுக்கின்றார். கால்களுக்கு உறுதி கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட நக்கரை நாதரியை உற்று நோக்குங்கள், வேற எங்கேயும் பார்க்காதீர்கள். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை
நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இதுவெல்லாம் எம்மை கருணைக்கு நோக்கி இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமாகும். ஆமென். மக்களே, இறுதி அபிஷேகத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடுங்கள், கண்களை திறக்காதீர்கள். உங்கள் இடது கரத்தை உங்கள் நெஞ்சோடு சேர்த்து வலது கரத்தை அருகில் இருக்கிற நபரின் தலைமீது வைத்துக் கொள்ளுங்கள். இது அருட்தந்தையர்கள் நாங்கள் எங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நேராக இப்போது நாங்கள் ஜெபிக்கப் போகின்றோம். அதன் பிறகு இந்த ஜெபம் முடித்த பிறகு வானம் திறந்த அபிஷேக பாடலானது அங்கு பாடப்படும். என்னோடு சேர்ந்து உரத்த குரலில் ஹல்லேலூயா, 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 இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, நீர் தாமே எங்களை ஆசீர்வதிக்கின்றீரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 இயேசுவே, இயேசுவே, இந்த நாளில் நீர் தாமே எங்களை பெயர் சொல்லி அழைத்தி எங்களை உம்முடைய தெய்வீக கிருபையா நிரப்பு நீர். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 இயேசுவே, இயேசுவே, இந்த சமயத்தில் உம்முடைய வாக்குறுதியான தூய ஆவியை இப்பொழுது நீ பொழிந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி
உற்சாகத்தோடு கரங்களை தட்டி வானம் திறந்து புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். உயர்த்தி தட்டி ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. தாழ்த்தி அப்படியே இங்கு நடக்கணும். தாழ்த்தி வானம் திறந்து மின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நல்லவனாகிய தெய்வமே, நீ தன்னை தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு விசேஷமா நான் வேண்டுகின்றேன். இதோ எங்களுடைய அருத்தந்தை தாமஸுடன் இணைந்து கொண்டு, இதா எங்களில் எல்லா அருத்தந்தை மறைமாவட்டம் இணைந்து கொண்டு, ஆயருடன் இணைந்து கொண்டு, எல்லா அருத்தந்தைகளோடு இணைந்து கொண்டு நீ தன்னை குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு விசேஷமான வேண்டுகின்றேன். நல்லவனாய தெய்வமே, எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா மன காயத்திலிருந்தும் இந்த மக்களை இப்போ நீ தம்மை விடுவித்தருளும். எல்லா பாதிப்பிலிருந்து இவர்களை விடுவித்து கொடுத்தருளும். பலவிதமான குற்ற உணர்விலிருந்து இவர்களை நீ தம்மை விடுவித்தருளும். பயத்திலிருந்து இவர்களை விடுவித்தருளும். சந்திக்கின்ற பல தடைகளில் இருந்து இவர்களை நீ தம்மை விடுவித்தருளும். இயேசுவின் நாமத்தினாலும் தூய இரத்தத்தினாலும் தெய்வம் தாமே இங்க இருக்கிற ஓரோ நபரையும் இப்போது விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். சேர்ந்து மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். கரங்களை உயர்த்தி ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்க. கரங்களை தாழ்த்தி வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டிக்கொண்டு ஸ்துதியுங்கள். தேவ வல்லமை தர வேண்டும். பாஷாவரம் உள்ளவர்கள் பாஷாவரத்தில் ஸ்துதியுங்கள். வானம் திறந்து அந்நிய மொழியில் கிருபை உள்ளவர்கள் அதிலிருந்து ஸ்துதியுங்கள். வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. நதிக்கரை சக்தி, தெய்வ சக்தி இங்கு நடக்கணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே இங்கு நடக்கணுமே. ஜோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. ஆவி வல்லமை, ஆவி வல்லமை இப்போது ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிதூதரான மிக்கேலே, அதிதூதரான கப்ரியேலே, அதிதூதரான ராஃபேலே, நீங்கள் அனைவரும் கடந்து வாருங்கள். வான தூதர்களே, புனித சமூகமே, காவல் தூதர்களே, நீங்கள் கடந்து வாருங்கள். அம்மா மாதாவே, விசேஷம் நீயும் கடந்து வா. புனித ஜார்ஜ், புனித பெனடிக்ட், நீங்கள் கடந்து வாருங்கள். திருச்சபைக்கு தூணாய் இருக்கின்ற ராயப்பரை சின்னப்பரே, நீங்கள் கடந்து வாருங்கள். இதோ எங்கள் மறைமாவட்ட ஆயருடன் இணைந்து கொண்டு, மறைமாவட்டத்தில் எல்லாம் குருக்களுடன் இணைந்து கொண்டு, எங்கள் அருத்தந்தை தாமஸுடன் இணைந்து கொண்டு, தெய்வமே நீர் தன்னை தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு விசேஷமாக நான் வேண்டுகின்றேன். திருச்சபை வழியாக, குருத்துவம் வழியாக நீ தன்னை தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு சிலுவையின் சக்தியினாலும் சிலுவையின் மகிமையினாலும் எல்லா நோய்களும் எல்லா பேய்களும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் இப்போது நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு
இந்த சமூகத்திலிருந்து 10 பேரை தெய்வம் தன்னுடைய ஊழியதற்காக தெய்வம் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த கிருபையை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கால் பாதத்தில் ஒரு உணர்வு, ஒரு குறு, ஒரு பரு போல் ஒன்று வந்திருக்கிறது. தெய்வம் இது அதிலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். அது மிகவும் அசுஸ்தையாக இருந்த காரணத்தினால் அந்த நபர் மிகவும் வேதனைப்படார். தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். உள்ளங்கை அடிக்கடி வேர்த்து கொண்டிருக்கும், அதனால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது. என்னதான் சரி, எப்பவுமே கை குட்டையுடன் தான் அவர்கள் இருப்பார்கள். இதோ தெய்வம் அந்த உள்ளங்கை அந்த வேர்க்கிற நிலையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். கண் எரிச்சல், கண் எரிச்சல், அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை கொஞ்சம் மெச்சப்பட்டிருக்கின்றது, பார்வை கொஞ்சம் கிடைத்திருக்கின்றது. தெய்வம் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். முடி கொட்டி கொண்டிருக்கும், தலை சிவர சமயத்தில் தலைமுடி கொட்டி கொண்டிருக்கும், மிகவும் கவலையோடு இருக்கின்றார்கள். தெய்வம் அந்த நிலையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொண்டிருப்போம். அசிடிட்டி ப்ராப்ளத்திலிருந்து தெய்வம் நபருக்கு விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். மூச்சு திணறல், ஆஸ்மா ப்ராப்ளம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். டஸ்ட் அலர்ஜி உள்ள 3 பேரை தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்வோம். Praise the Lord. Hallelujah. 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 கரங்களை தட்டி இருவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். மாண்புயர் முழுதாக வைத்துக்கொண்டு மாண்புயர் பாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். மான் புயரோ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மேட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றும் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே,
நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை. இன்றும் என்றும் உமக்காராதனை. வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே.